மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாம் ஆகஸ்ட் மாதம் மைத்திர முகூர்த்த நேரம் என்கிறத பார்க்கலாம். கடனை அடைபடுவதற்கென்றே உரிய முகூர்த்தம் மைத்திர முகூர்த்த நேரம். ஒவ்வொரு மாதமுமே 2 அல்லது 3 முகூர்த்தம் வரும். அது 1.5 மணி நேரம் இல்லாட்டினா 2 மணி நேரம் இருக்கும். இந்த மாதம் மைத்திர முகூர்த்த நேரம் 2 வந்திருக்கு. அது மைத்திர ஃபஸ்ட்டு மைத்திர முகூர்த்த நேரம் என்றால் என்ன? 1. விருச்சிக லக்கணம் அனுஷ நட்சத்திரத்தோடு கூடிய நேரமே மைத்திர முகூர்த்த நேரம் 1. இன்னொன்று மேஷ லக்னம் அஸ்வினி நட்சத்திரத்தோடு கூடிய நேரமே மைத்திர முகூர்த்த நேரம். மறுபடியும் சொல்கிறேன், விருச்சிக லக்கணம் அனுஷ நட்சத்திரத்தோடு கூடிய நேரமே மைத்திர முகூர்த்த நேரம் 1. 2வது மேஷ லக்னம் அஸ்வினி நட்சத்திரத்தோடு கூடிய நேரமே மைத்திர முகூர்த்த நேரம். முகூர்த்தம் குறித்து செய்யும் எந்த ஒரு செயலுமே சிறப்பாக தான் இருக்கும். இப்போ நம்ம அபிஜித் முகூர்த்தம் இருக்குது, வயசுக்கு வந்தால் முகூர்த்தம் இருக்குது, நம்ம வீடு கிரகப்பிரவேசத்துக்கு முகூர்த்தம் இருக்குது, கல்யாண முகூர்த்தம் இருக்குது, சாந்தி முகூர்த்தம், எத்தனையோ முகூர்த்தங்கள். எத்தனையும் முகூர்த்தம் குறித்து செய்யும் எந்த ஒரு செயலுமே நன்றாகத்தான் இருக்கும். அதனால் கடனை அடைபடுவதற்கென்றே இருக்கின்ற இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் நாம் கடனுக்கு இப்போ நம்ம பேங்க்கில் வாங்கியிருப்போம், லோன், அதாவது வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் இஎம்ஐ போட்டு வாங்கியிருப்போம், கடன் வாங்கியிருப்போம், நகை கடன் இருக்குது, யார்ட்டையா கடன், அவங்களுக்கு ஒரு கடனில் ஒரு தொகை ஒரு 100 ரூபாயாவது எடுத்து வச்சு அசலில் ஒரு 100 ரூபாய் எடுத்து இந்த நேரத்தில் எடுத்து சாமி முன்னாடி ஒரு கவரில் போட்டு வச்சுருங்க. ஏன்னா நம்ம அந்த நேரம் பேங்க்குக்கோ யாருக்கும் எடுத்து கொடுக்க முடியாது. எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அந்த நேரம் நாம் மறுபடியும் அந்த கொடுக்கும் பொழுது இந்த பணத்தையும் சேர்த்து நம்ம போட்டோம்னாக்கா சீக்கிரமாக நிச்சயம் கடன் அடைபடும். எனக்கும் ஒரு 7-8 லட்ச ரூபா கடன் இருக்குது. நானும் இந்த நேரத்தை இப்படி செய்து வரேன். எனக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் குறைந்து வருகிறது. நாம் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு நேரம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சேனலில் ஒரு நேரம் வருது. அது ஏன் அப்படின்னா அது அவரவர்கள் பயன்படுத்துகின்ற பஞ்சாங்கத்தை பொறுத்தது. ஒருத்தவங்க ஆற்காடு பஞ்சாங்கம் பயன்படுத்துவாங்க, ஒருத்தர் வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்துவாங்க, ஒருத்தவங்க திருக்கணித பஞ்சாங்கம் பயன்படுத்துவாங்க. அதனால் நேரம் வேறுபடும், ஆனால் திதி ஒன்றாகத்தான் இருக்கும். அதனால் ஒன்றும் தவறில்லை. நீங்கள் எந்த நேரத்தை எடுத்துக்கொள்வதாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம், திதி ஒன்றாகத்தான் இருக்கும். அதனால் நாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நாம் எவ்வளவோ நம்ம கடன் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். கடன்கிறது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு மோசமான ஒரு இது. எனக்குமே ஃப்ரெண்ட்ஸ் அந்த கடனால் நான் அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே உருகிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எனக்கு உடம்பே வீணாக இதாகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கடன்னால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, இந்த கொரோனா வந்துருச்சு, அதற்கு பிறகு வியாபாரம் சரியில்லை அப்படிங்கிறதுனால நம்ம தான் உப்பு விற்க போனால் மழை வருது, தவிடு விற்க போனால் காற்றடிக்குதுன்ற கணக்கு. அதனால் நாம் இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் நாம் இந்த பணத்தை எடுத்து வைத்து அதை நாம் நம்ம கொண்டு போய் இப்போ கடன் கொடுக்கும் பொழுது இதையும் சேர்த்து வைத்து ஒவ்வொருத்தருக்கும் இப்போ பேங்க்லேயே ஒரு கவரில் எடுத்து வச்சுருங்க. ஒரு இஎம்ஐ போட்டு ஒரு பொருள் வாங்கியிருப்போமா, அது இது நகை கடனாக இது ஏதோ ஒரு கடன் மூலியமாக நாம் வாங்கி வைத்திருந்தோம்னாக்கா அந்த இதை நீங்கள் அந்த நேரத்தில் இந்த பணத்தை எடுத்து வைத்து நாம் போய் கடனை அடைச்சிடலாம். நானும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு வரேன். எனக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைபட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ ஜூலை மாதத்திற்கு ஆகஸ்ட் மாதத்திற்கான மைத்திர முகூர்த்த நேரம். இந்த தடவை இந்த மாதம் 2 வந்திருக்கு. ஒரு மாதம் 3 வரும், ஒரு மாதம் 2 வரும். இந்த தடவை 2 வந்திருக்குது. அதே மாதிரி இல்லை நம்ம என்ன தான் செய்தாலும் நமக்கு இது இல்லை அப்படின்னா நம்மளோட ஜனனகால ஜாதகம் என்ன சொல்கின்றதோ அதற்படி தான் நடக்கும். அதனால் நம்மளோட ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். இது ஒரு பொதுவான ஒரு இதுதான். சரி, ஆகஸ்ட் மாதத்தினோட முதல் மைத்திர முகூர்த்த நேரம் ஆடி மாதம் 28ஆம் தேதி 13/8/2024 செவ்வாய்க்கிழமை
மதியம் 12:26 2:37 வரைக்கும் இருக்குது. விருச்சிக லக்கணம் அனுச நட்சத்திரத்தோடு கூடிய நேரம் இது வந்து ஒன்று. மறுபடியும் சொல்கிறேன், ஆடி மாதம் 28ஆம் தேதி 13/8/2024 செவ்வாய்க்கிழமை மதியம் 12:26 2:37 வரைக்கும் ஒரு முகூர்த்தம். இரண்டாவது முகூர்த்தம் இது வந்து வெள்ளிக்கிழமை வருது. 23/8/2024 வெள்ளிக்கிழமை இரவு 9:21 11:08 வரைக்கும். மேஷ லக்னம் அஸ்வினி நட்சத்திரத்தோடு கூடிய நேரம் இது. மைத்ர முகூர்த்தம் இது வந்து இரண்டாவது முகூர்த்தம். இந்த 2 முகூர்த்தமே இது அருமையான ஒரு இதில் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அது வந்து செவ்வாயின் ஆதிக்கம் கொண்டு வருகின்ற அந்த ஒரு நேரம் வந்து மைத்ர முகூர்த்த நேரம். அதற்கு நமக்கு என்ன, செவ்வாய்க்காரகன் வந்து முருகர் தான். நமக்கு வந்து முருகர் தான் நமக்கு இது. அதனால தான் நான் வேலும் இந்த இதை போட்டு நான் இதை கொடுக்குறேன். அதனால் முருகனை வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த பணத்தை எடுத்து வைத்தோன்னா சீக்கிரம் கடன் அடைவிடும். அதே மாதிரி வேல்மாறல் பாராயணம் பண்ணுங்கள். வேலும் மயிலும் துணை, வேலுண்டு வினையில்லை. அது மாதிரி நீங்கள் இந்த ஒரு தருணத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. இது வந்து ஆகஸ்ட் மாதத்தினோட மைத்ர முகூர்த்த நேரம். நாம் வந்து முகூர்த்தம் குறித்து எந்த ஒரு செயலுமே அது வெற்றிகரமாகத்தான் அமையும். அது வந்து தவறுதலாக போகாது. அதனால் இதை நாம் வந்து இலங்கை வேந்தன் கலங்கினான் கடன்பட்டார் கடன்கிறது அவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை. கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். அப்போ இலங்கை வேந்தன் கலங்குறதுக்கு கூட அந்த கடனோட இது வந்து எவ்வளவு பெரியதாக இருக்கும். அப்போ கடன்கிறது வந்து அவ்வளோ ஒரு மனிதரையே அழிச்சிடும். ஒரு மனிதர் அப்படியே உருகி ராவும் பவலும் தூக்கம் இல்லாமல் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டாலும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்படி தான் இருக்கிறேன். என்னால் இரவும் பகலும் தூங்க முடியல. கடன்கிறது யாருக்கிட்டையும் கை நீட்டி வாங்கலை. இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனைங்கிறது வந்து அவ்வளவு ஒரு மனசை உருக்கி உடம்பை உருக்கி வேதனையாக இருக்குது. அதனால் நாம் வந்து அவ்வளவு பெரிய ஒரு சுமையானது. அதற்கு நமக்கு தெய்வம்தான் துணை இருக்கணும். திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. அதனால் நாம் முருகப்பெருமானை நினைத்து கொண்டு நாம் அந்த கடனை முருகனுடைய செவ்வாயின் ஆதிக்கம் கொண்டு இருக்கின்ற அந்த நேரங்கள் முருகனை நினைத்து கொண்டு எங்களுடைய கடனெல்லாம் இந்த கடன் தீர வேண்டும் என்று நாம் மனதார வேண்டிக் கொண்டு நாம் அதை எடுத்து வைத்தோமே ஆனால் நிச்சயமாக நமது கடன் அடைபடும். ஆகஸ்ட் மாதத்திற்கான மைத்ர முகூர்த்தம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 12:26 to 2:37 23ஆம் தேதி இரவு 9:21 to 11:08 வரைக்கும் இது இருக்குது. இந்த 2 முகூர்த்தம் இருக்குது. நமக்கு வந்து 1:30 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் இருக்கும். அதனால் இந்த நேரத்தில் அந்த பணத்தை எடுத்து வைத்து அசலிலும் ஒரு 100 ரூபா எடுத்து வச்சு நீங்கள் இதை பயனடைங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ரொம்ப ஒரு இந்த வேல்மாறல் பாராயணம் பண்ணுங்கள். அம்மா வந்து அத்தனை சக்தியையும் திரட்டி முருகனுக்கு அந்த வேலில் தான் கொடுக்குறாங்க. அந்த வேல் தான் நம்மளுடைய கஷ்டம் கவலை எல்லாம் தீர்த்து நம்மளையும் முன்னுக்கு கொண்டு வர முடியும். அதனால தான் வேலும் மயிலும் துணை, வேலுண்டு வினையில்லை, வேல்மாறல் பாராயணம். முருகன் வேறல்ல, வேல் வேறல்ல. அதனால் நமக்கு அந்த கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து கொடுக்கின்ற அந்த முருகனை நினைத்து அந்த வேல்மாறலையும் நாங்கள் பாராயணம் பண்ணுங்கள். இது பண்ணுதா ஓம் சரவண பவன் சட்கோண கோலம் போட்டு அந்த மந்திரத்தை சொல்லி நாம் வந்து இது பண்ணுங்கள். சீக்கிரம் கடன் அடையும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, முருகா ஓ முருகா. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. வேலுண்டு வினையில்லை, இலுண்டு பயமில்லை, முருகா ஓ முருகா. எங்கள் கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வை முருகா, எங்கள் கடனை எல்லாம் தீர்த்து வை முருகா.
உன்னுடைய வேல் கொண்டு எங்களுடைய கஷ்டத்தை தீர்த்து எங்களை காப்பாற்றுவாயாக. ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ. சுப்பிரமணியம் சுப்பிரமணியம். முருகா 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 முருகா. எங்களுடைய கஷ்டங்களை தீர்ப்பாய் முருகா 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 முருகா.